You are watching the Elite Inside Story. Majid. நன்றி ரஹ்மான். எலைட் இன்சைட் ஸ்டோரி நிகழ்ச்சி நிறைய மக்கள் மத்தியிலே பேராபிமானத்தை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே எலைட்டை பற்றி நாங்கள் எலைட் என்கின்ற ஒரு கல்லூரியிலே கற்ற நண்பர்கள் அமைப்பு இணைந்து ஒரு அமைப்பை கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். அது ஒரு சமூக அடிப்படையிலே சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல ஆயிரம் ரூபாய்களை செலவு செய்து இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக பைலிங்குவல் கற்கின்ற மாணவர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சியினை அவர் தயாரித்திருக்கின்றார்கள். கற்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய அந்த மொழி ரீதியான பிரிவுகளுக்காக இந்த நிகழ்ச்சியினை நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக அவர்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் இருமொழிகளிலே இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே எலைட் நிறுவனத்துக்காரருக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கேள்வியினை எங்களுடைய பிரதிப்பணிப்பாளர் ரியாஸ் அவரிடம் தான் கேட்க இருக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் சொல்கின்ற விடயம் நகரமயமாக்கல். நகரமயமாக்கலுடைய வளர்ச்சி இப்பொழுது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. குறிப்பாக தொழிற்சாலைகள், சுற்றுலாத்துறை, குடியிருப்புகள் என்று பல உருவாகி கொண்டு வருகின்ற இந்த நேரத்திலே இவற்றால் பிரச்சனை இருக்கிறது. இருப்பினும் இவை எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய அனர்த்தங்கள் இவற்றை பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காக இவ்வாறான அனர்த்தங்கள் மற்றும் இவற்றை கையாளுகின்ற போது இப்படியான தொழிற்சாலைகள் வேண்டும், குடியிருப்புகள் வேண்டும், சுற்றுலாத்துறைகள் வேண்டும். எனவே அவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது, அவற்றை அமைக்கின்ற போது சமூகத்துக்கு எந்த வகையான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற விவரங்களை பற்றி தான் நாங்கள் இந்த இடத்திலே கேட்க இருக்கின்றேன். எனவே ரியாஸ் அவர்களே, நகரமயமாக்கலின் போது தொழிற்சாலைகள், சுற்றுலாத்துறை மற்றும் குடியிருப்புகள் உருவாக்குவதால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் அது தொடர்பாக சமூகத்துக்கு நீங்கள் எந்த வகையான விழிப்புணர்வுகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நகரமயமாக்கல் என்பது இது இலங்கை மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதிலும் இந்த நகரமயமாக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விடயம் ஒரு விஸ்வரூபமாக அல்லது ஒரு அபிவிருத்தியின் ஒரு அங்கமாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வளர்ந்த நாடுகள் தங்களிடம் இருந்த தொழில்நுட்பங்கள், தங்களிடம் இருக்கின்ற அறிவுகள், இவைகளை பயன்படுத்தி குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகளிலே அவற்றை, அதாவது நகரமயமாக்கல் என்ற ஒரு விடயத்திலே குறிப்பாக சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள், அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளை பார்க்க கொண்டால், அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இந்த விடயத்திலே கூடுதலான கவனத்தை செலுத்தி அவர்கள் ஏனைய அதாவது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளிலும் கூட இந்த விடயங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த நகரமயமாக்கல் என்ற விடயத்திலே நாங்கள் பார்க்கின்ற விஷயம் கொழும்பு, கம்பஹா, கண்டி, அதே போல கரையோர பிரதேசங்களில் இருக்கின்ற நகர பிரதேசங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நகரமயமாக்கல் என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே ஏராளமான சனத்தொகைகள் கிராமப்புறங்களில் இருந்து மக்கள் நகர்ப்புறங்களிலே கல்வி நடவடிக்கைகளுக்காக அல்லது தொழிலின் நிமித்தமாக அல்லது சேவைகளை பெறும் நோக்கத்தின் அடிப்படையிலே தங்களுடைய இருப்பிடங்களை நகரங்களிலே மாற்றிக்கொள்கிறார். உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற மக்கள் சனத்தொகையிலே 50% மக்கள் தற்போது நகரங்களிலே தான் வாழ்கிறார்கள். ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் நகரத்துக்கு செல்கிறார்கள். இது 2050 ஆண்டளவில் 3/2 பங்காக அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் இன்னொரு விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த 2050 ஆண்டு 3/2 பகுதி அந்த உலகளாவிய ரீதியிலே நகரப்பகுதிகளாக காட்சியளிக்க போகிறது. அதிலும் குறிப்பாக 66% நகரப்பகுதிகள் கரையோரங்களை அண்டிய பகுதிகளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு சூழலில் இந்த மக்கள் அங்கே குடியிருக்கின்ற பொழுது நகரப்புறங்களிலே நாங்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாது. கழிவகற்றல் வசதிகளிலே பாரிய சவால்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அதே போல அவர்களுடைய குடிநீர் தேவைகளை நிறைவேற்றுவதில் பாரிய சவால்கள் இருக்கிறது. அவர்களுடைய சமூகத்தினுடைய உட்கட்டமைப்புகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படுவதோடு அவர்களுடைய மனோபாங்கிலும் பாரிய மாற்றங்களை நகர்ப்புறங்களிலே அது ஏற்படும். இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாரிய ஒரு சவாலாக அது மாறும். அதைத்தான் எங்களுடைய சீனியர் லெக்சரர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த சூழல் மாற்றம் சம்பந்தமாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடயத்தின் அடிப்படையில் இந்த சுற்றுச்சூழல் மாசடைகின்ற அதே நேரம் ஒரு சவாலை அது எங்களுக்கு ஏற்படுத்துது. இப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி,
இந்த நகரமயமாக்கல் ஊடாக எங்களுடைய இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களின் வெளிப்பாடு சம்பந்தமாகத்தான் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எங்களுடைய களம்பு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அண்மை காலமாக களம்பிலே ஒரு புதிய போர்ட் சிட்டி உருவாக்கப்பட்டது. அதே போல ஹம்மாந்தோட்டையிலே ஒரு ஹார்பர் பட்டிருக்கிறது. அதே நேரம் ஏர்போர்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் எங்களுடைய அம்பாறை போன்ற பகுதிகளிலே உருவாக்கப்பட்ட இந்த ஒலிவில் துறைமுகமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிராந்தியத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற குறிப்பாக அக்கரைப்பற்றை எடுத்துக்கொண்டால் அக்கரைப்பற்று பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் ஒரு குறுகிய நிலப்பரப்புகளிலே அதிகமான மக்கள் குடியிருக்கிறார். இதே போன்று மட்டக்களப்பு பிரதேசத்திலே பார்த்தோம்னு சொன்னால் காத்தான்குடியிலே ஒரு குறுகிய நிலப்பரப்பிலே அதிகமான சனத்தொகைகள் அங்கே இருக்கிறது. இதே போல அக்குரணையிலே பார்த்தோம்னு சொன்ன கடந்த காலங்களில் ஏன் நான் சொல்லுகிறேன் சொன்னால் இவ்வாறான அக்குரணையாக இருக்கலாம், வெள்ளம்பட்டியாக இருக்கலாம், இப்படியான இந்த பகுதிகளிலே கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளிலே பாரிய வெள்ள அனர்த்தங்களை எங்களுடைய மக்கள் சந்தித்து ஒரு பாரிய அழிவை பொருளாதாரத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஒரு சவாலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கடந்த 2 ஆண்டுகளிலே எங்களுடைய இலங்கை பொருளாதார ரீதியாக பாரிய ஒரு சவாலை எதிர்கொண்டு இன்று எழும்ப முடியாத ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த டிசாஸ்டரும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அவை கடந்த முறை 2015ஆம் ஆண்டு அதே போல 2018ஆம் ஆண்டு உட்பட வெள்ளம்பட்டியிலே 2 தடவைகள் பாரிய வெள்ளங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முறையும் 2023-24 கிழக்கு மாகாணம் உட்பட வடமேல் மாகாணம் தென் மாகாணத்திலும் கூட அதிகமான மழை வீழ்ச்சியின் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டது. அவை இந்த பாதிப்புகள் எங்கு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் இந்த நகரங்கள் இதனுடைய அதிகரித்திருக்கிறது. இந்த வெளிப்பாடு ஏன் ஏற்படுகிறது என்பது அங்கே அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் முறையாக பின்பற்றப்படாத ஒரு காரணத்தின் காரணமாக பாரியத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். குறிப்பாக அக்குரணையில் ஏற்பட்ட வெள்ளம் பிரதானமாக இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த பிரதான வாய்க்காலை அண்டிய பகுதிகளிலே சிலர் அந்த வாய்க்காலை என்கரேஜ் பிடிக்க அந்த வெள்ள நீரை முழுமையாக வெளிய முடியாததன் வெளிப்பாடு அந்த பாரி ஒரு வெள்ளத்துக்கு வழிகோருகிறது. அதே போன்று வெள்ளம்பட்டி பிரதேசத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சதுப்பு நிலமான நிலப்பரப்புகள் எர்த் ஃபில்லிங் செய்யப்பட்டு முறையற்ற விதத்திலே அங்கே எர்த் ஃபில்லிங் செய்யப்பட்டு அது குடியிருப்பு நிலமங்களாக மாற்றப்பட்டதன் விளைவாதான் இன்றைக்கு வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டது. இதே போன்று மட்டக்களப்பிலே காத்தான்குடியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 51 தோணாக்கள் இருக்கிறது. அந்த 51 தோணாக்களையும் நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு என்னால் அந்த அளவுக்கு மக்கள் அந்த நிலங்களை என்க்ரோச் பண்ணி கொண்டு அவற்றை சுவீகரித்திருக்கிறார்கள். அதை உரிய திணைக்களங்கள் கவனிப்பாரற்றி இருப்பதன் காரணமாகத்தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் அக்கரைப்பற்றிலும் அட்டாளச்சேனையிலும் கல்முனையிலும் சாய்ந்தமருது காரைதீவு இப்படி இந்த கரையோர பிரதேசங்களில் பொத்திவில் உட்பட இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த தாழ்நில பிரதேசங்களை முறையற்ற விதத்தில் அபிவிருத்தி செய்வதன் காரணமாக நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வெள்ள அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டோம். ஆகவே இந்த அனர்த்தம் ஒரு 2ஆம் கட்டத்தையும் உருவாக்கும். அது குறிப்பாக இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான என்வாயன்மெண்டலிலே தாக்கத்தை ஏற்படுத்தி சுகாதார ரீதியான பிரச்சனைகளையும் எங்களுடைய பிரதேசத்திலே அது ஏற்படுத்துகிறது. ஆகவே நிச்சயமாக நாங்கள் இந்த நகரப்புறங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை ஒரு வலுவான ஒரு நகர திட்டமிடல்களாக அது திட்டமிட்டு கொள்ள அந்த இலக்கை நாங்கள் அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு நகரமயமாக்கல் என்பது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோடு தொடர்புபட்டதாக இருக்க வேண்டும். குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன், டிசாஸ்டர் ரிடக்ஷன், அதே போன்று அதாவது சோசியல் இம்பாக்ட், இந்த 3 பட்டு முன்னெடுக்கப்படுகின்ற அதே யூடிஏ லேண்ட் பிளானிங் ஆகிய விடயங்களும் பட்டு திட்டங்கள் தீட்டப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய இந்த ஒரு சிறந்த சூழலை நாங்கள் விட்டு செல்லலாம். ஒரு அபிவிருத்தி நிச்சயமாக ஒரு அனர்த்தத்தை குறைக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் எங்களுடைய பிராந்தியத்திலே அபிவிருத்திகள் டிசாஸ்டரை உருவாக்கி கொண்டு வருகின்றது.
ஆகவே அவற்றை தடுப்பதற்காக நாங்கள் அனைவரும், பொதுமக்கள் உட்பட, சமூக மட்ட அமைப்புகள் உட்பட அனைவருடைய பங்களிப்பும் ஒன்றாக செயற்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய. நிச்சயமாக உண்மையிலே தெளிவான பல கருத்துக்களை வழங்கினீர்கள். இந்த இடத்திலே மக்கள் சதுப்பினங்களை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். அது முறையாக திட்டமிடலின்றி குடியிருப்புகளாக மாற்றப்படுவதன் காரணமாகத்தான் இவ்வாறான அழுத்தங்கள் ஏற்படுது என்கின்ற விஷயத்தை நீங்கள் சொன்னீர்கள். உண்மையிலே காலத்துக்கு காலம் எங்களுடைய அரசாங்கத்துக்கு வருகின்ற அரசியல்வாதிகள் இதிலே அதீத அக்கறை செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாப்போல் மக்களை கூடியமர்த்துவது, அதே போன்று அவர்களை ஒரு முறையான திட்டமிடல் இல்லாமல் இவ்வாறான ஒழுங்கமைப்புகளை செய்வது, இவ்வாறான விஷயங்கள் தான் இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இதில் அவர் இவர் என்று குற்றம் சொல்லுகிறது. ஏனென்றால் சனத்தொகை பெருகிக் கொண்டு செல்கிறது, குடும்பங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எனவே மக்கள் வாழ வேண்டும், மக்கள் அவருடைய இருப்பிடங்களை அமைக்க வேண்டும், அவருடைய தொழில்துறைகளை அமைக்க வேண்டும். இவ்வாறான விடயங்களுக்கு அரசாங்கம் அதற்கு, அதாவது ரிசர்வ் பண்ணப்பட்ட ஏரியாக்கள் அல்லாமல் குடியிருப்புகளுக்கு என்று பிரதேசங்களை அடையாளப்படுத்த வேண்டும். எனவே மக்கள் அந்த இடங்களிலே போய் குடியேறுவார்கள். சில பிரதேச செயலக எல்லைக்குள் அல்லது மாநகர சபை எல்லைக்குள் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது. தமிழர் பிரச்சனை பிரதேசங்களிலே முஸ்லீம்கள் வாழ முடியாது, முஸ்லீம்கள் பிரச்சனையிலே தமிழர்கள் வாழ முடியாது பிரதேசங்களிலே, சிங்களவருடைய ஏரியாவிலே ஒரு உழவு வாங்க முடியாது. இப்படியான பிரச்சனைகளும் இலங்கையில் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மக்கள் அவர்களுடைய அந்த இருப்பிடங்களை குறுக்கிக் கொள்கின்றார்கள், சதுப்பு நிலங்களை நிரப்பி நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே வாழ்வோம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது ஒரு தொடர் பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. இது அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. உண்மையிலே இது சரியான திட்டமிடல், முறையான அபிவிருத்தியினூடாகத்தான் இவ்வாறான விடயங்களை நாங்கள் தடுத்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நேர்களை கலந்துரையாடலே நீங்கள் இணைந்திருக்கலாம். ஆரோக்கியமான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய அதிதிகள் சிறந்த முன்வைப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக எங்களுடைய ரஹ்மான் ஆங்கிலத்திலே தர இருக்கின்றார். ரஹ்மான். Thank you, Majid and Mr. Riaz, Deputy Director, for your valuable contributions on this dialogue. Mr. A.M. Riaz Ahmad, Senior Lecturer. In today's rapidly changing world, the importance of sustainable practices cannot be overstated. As we continue to grapple with environmental challenges and resource depletion, it becomes crucial to understand the financial and ecological implications of our actions. Senior Lecturer, by not adopting sustainable practices, are we facing substantial losses, and how significant are these losses in terms of economic impact and environmental degradation? Sustainability practices and their process progresses varies greatly between continent to continent, countries to country, societies to societies. Therefore, a single common answer is not available to your question or you're asking. Right? So, however, for easy understand, I choose two of sustainable practices here. The first one is green technology, and the second one is circular economy. The green technologies that is we are trying to define the green technology. That is traditional, generally the traditional technologies based on fossils like coal, petrochemicals, so that have been emitting greenhouse gases like carbon dioxide, nitrous oxide, chlorofluorocarbon, methane. So maybe so that is also fundamentally causes global warming, and one of the triple present planetary crises, that is climate changes. So using energy sources like solar, wind, maybe that is called alternative energy sources, or maybe other way around we can say renewable powers is called a green technology, right? Other than that of using this is called green technology. The green technology can decline the greenhouse gas emissions. So you may all aware about these global warming of the climate changes and carbon dioxide emissions. So that is the primary root cause for the global warming, right? Now you can imagine that how much we lost by ignoring sustainable practices like green technology. So, and you people have to decide that the sustainable practices at ignorance. So next one is circular economy. Generally the traditional economy
model is that's pretty linear, right? Take resources and make and dispose waste. So again, take resources and make production and make it dispose waste, right? So however, the circular economy model aims to keep waste minimum and make the waste useful through innovative way such as recycling, composting, and so on. So by implementing these practices, we can create a future where a healthy environment and a thriving economy go hand in hand, neck to neck. So balancing environmental protection and economic development is not a simple task, right? It is a tightrope walk, right? You see what is happening in Sri Lanka with the Mannar, with the wind power project, and originally owned by Adani Group. So this is the case, right? Thank you, senior lecturer, for your clear answer. Senior lecturer, you pointed out that the sustainability practices differ significantly across the continents, countries, and societies, making a universal approach is impractical. And further, you pointed out that there are two key sustainable practices are green technology and the circular economy. However, balancing environmental protection with economic development remains challenging, as seen with projects like Sri Lanka's Mannar Vidatal wind power project. Thank you, Mr. Riaz Ahmed, the senior lecturer, once again. The viewers, you are watching the Elite Inside Story